டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் முல்லை பெரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆக்ரோஷமாக பாய்வதால் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். நிச்சயமா சுபா. அதாவது கடந்த சில நாட்களாகவே முல்லை பெரியார் அணை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் முல்லை பெரியார் அணையில இருந்து 1867 கனஅடி நீர் திறந்து விடப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் லோயர் கம்பு வழியாக முல்லை பெரியாற்றில் வரக்கூடிய தண்ணீரானது உத்தமபாளையத்தில் தடுப்பணைகளை தாண்டி ஆக்ரோஷமாக தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் நலன் கருதி சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், விவசாயிகள் ஆற்றின் ஆழமான பகுதிகளுக்கு சென்று குளிக்கவோ புகைப்படங்கள் எடுக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் ஆற்றின் ஆழமான பகுதிகளுக்கு சென்று மீன் பிடிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்தானது 4000 கனஅடிக்கு மேல் வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நேற்று ஒரு நாள் மட்டும் முல்லை பெரியார் அணை சுற்றிய பகுதியில் 84 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருந்த சூழலில் 4150 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் தற்போது 133.65 அடியாக உள்ளது. அணையிலிருந்து நீர் திறப்பானது 1867 கனஅடி திறந்து விடப்பட்டு உள்ளது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னால் இன்று சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த நீரும் சுரங்கனார் அருவியில் வரக்கூடிய தண்ணீரும் சேர்ந்து முல்லை பெரியாற்றில் சேர்ந்து ஆக்ரோஷமாக தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி 2வது நாளாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஆழமான பகுதிகளுக்கு சென்று குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ மீன் பிடிக்கவோ துணி துவைக்கவோ கால்நடையை குளிப்பாட்டவோ கூடாது என்று தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.